கிரகங்கள்ல முக்கிய சுபகிரகமா விளங்கக்கூடிய சுக்கிரன் பார்க்கவன்னு அழைக்கப்பட்டாரு. பார்க்கவன் காசி நகரம் சென்று சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பன்னெடுங்காலமா கடுந்தவம் செய்தாரு. இதனால மனம் நெகிழ்ந்து போன ஈசன் பார்க்கவன் விரும்பியவாறு இறந்தவர்களை உயிர்ப்பிக்க கூடிய அமிர்த சஞ்சீவனி மந்திரத்தை உபதேசிச்சாரு. அசுரர்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு சுக்கிரனை தங்களுடைய குல குருவா மாத்திக்கிட்டாங்க. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட போர்ல இருந்த அசுரர்கள் சுக்கராச்சாரியாரோட அமிர்த சஞ்சீவி மந்திரத்தால உயிர் பெற்று எழுந்தாங்க. இந்த நிலையில தேவர்களுடைய எண்ணிக்கை குறைந்துகிட்டே இருந்துச்சு. தேவர்கள் அனைவரும் போய் சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க. தான் கொடுத்த வரபலத்தை தவறான வழியில பயன்படுத்தக்கூடிய அசுர குருவான சுக்கிரனை சிவபெருமான் அப்படியே விழுங்கிட்டாரு. பல காலம் சிவனுடைய வயிற்றுல இருந்து அதன் பிறகு அமரர்களுடைய வேண்டுகோளின்படி சுக்ல வழியா வெளியே வர செய்ததுனால சுக்கிரன்னு பெயர் பெற்றிருந்தாரு. தூய வெண்மையா வந்ததுனால வெள்ளினும் பெயர் ஏற்பட்டது சுக்கிர பகவானுக்கு. இதனால எல்லாரும் வணங்கக்கூடிய கிரக பதவியும் அவருக்கு கிடைச்சது.